பொதுவா அமாவாசையில பிறக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? அதான் அந்த பொது பலன்றது நம்ம எடுத்துட முடியாது. இப்ப நீங்க கேட்குறீங்க இந்த பொதுவான்ற வார்த்தை சொல்றீங்க. ஆனா சப்போஸ் நீங்க ஒரு அமாவாசையில பிறந்திருக்கீங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய கேரக்டரை தான் நீங்க நினைப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையை தான் நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. அப்படி கிடையாது, பார்க்க கூடாது. பொது பலன்றதை ஜோசியத்துல அப்ளை பண்ணோம்னா தோத்து போயிடும். பொதுவா இப்ப அமாவாசையில பிறக்கிற குழந்தைங்க அப்ப எப்படி இருக்கும்? பொது பலன் கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. ஏன் நல்லா இருப்பாங்க? அடுத்த கேள்வி. ஏன்னா அந்த சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசைன்னு சொல்றது. வானியல் ரீதியா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இருக்கிறது தான் அமாவாசைன்னு சொல்றோம். இப்ப சூரியன் நம்மளுடைய உயிரை குறிக்கக்கூடிய கிரகம். அதுக்கு அடுத்தபடியா அந்த சந்திரன்றது நம்ம உடலை குறிக்கக்கூடியது. அப்ப உடலும் உயிரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அமாவாசை. அதனால அமாவாசையில் அதே மாதிரி நம்மளுடைய மூதாதையர்களையும் குறிக்கும். அதை சூரியன் எடுத்துக்கிறோம், நம்ம நம்மளுடைய தாய் வழியை தந்தை வழியை பூரா குறிக்கும். சந்திரன்றது நம்ம தாய் வழியை பூரா கிடைக்கும். ரெண்டு பேரும் ஐக்கியமா ஆயிருக்கிறாங்கன்றது வருது. அப்ப அந்த நாள்ல அவங்களை நினைச்சு சாமி கும்பிடணும், அமாவாசை விரதம் இருக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதோட லாஜிக் அதுதான்.